தங்கப் பதக்கங்களை தட்டி தூக்கிய ஒண்டிப்புதூர் சென்ட் ஜோசப் பள்ளி மாணவர்கள். நேபாள நாட்டின் பொக்ரா நகரில் ஸ்கூல் கேம்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டி டெவலப்மெண்ட் ஃபவுண்டேஷன் சார்பில் இந்தியா நேபாளம் இடையிலேயான சர்வதேச கராத்தே, சிலம்பம் மற்றும் யோகா போட்டிகள் நடைபெற்றன. இந்த போட்டிகளில் இந்தியா மற்றும் நேபாளம் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த 400க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இப்போட்டியில் ஒண்டிப்புதூரில் உள்ள சென்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன் பள்ளியைச் சேர்ந்த 8 மாணவ மாணவிகள் கராத்தே மற்றும் சிலம்பம் போட்டிகளில் பங்கேற்று சிறப்பான சாதனை படைத்தனர். மொத்தமாக 5 தங்க பதக்கங்களையும் 7 வெள்ளி பதக்கங்களையும் வென்று மொத்தம் 12 பதக்கங்களை கைப்பற்றி இந்தியாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்த்துள்ளனர். கராத்தே போட்டியில் கட்டா பிரிவில் 3 தங்கம் மற்றும் 4 வெள்ளி பதக்கங்களும், சண்டை பிரிவில் 1 தங்கம் மற்றும் 3 வெள்ளி பதக்கமும், சிலம்பம் போட்டியில் ஒற்றை கம்பு பிரிவில் 1 தங்க பதக்கமும் மொத்தம் 11 பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளனர். வெற்றி பெற்ற மாணவர்கள் கராத்தே போட்டி எஸ். சையத் அயாஸ் எஸ். கட்டா முதல் இடம், சண்டை 2ஆம் இடம், ஜே. பௌர்ணிகா கட்டா 2ஆம் இடம், கே. லாவன் சூர்யா கட்டா 2ஆம் இடம், சண்டை முதலிடம், எஸ். பிரதுமன் கட்டா 2ஆம் இடம், சண்டை 2ஆம் இடம், வி. ஸ்வஸ்திக் கட்டா முதல் இடம், ஸ்ரீ வி. ஜோஷிஹா கட்டா 2ஆம் இடம், ஸ்ரீ ஸ்திரிகா கட்டா முதல் இடம், சண்டை 2ஆம் இடம், சிலம்பம் போட்டி பி. ரக்ஷானா ஒற்றை கம்பு முதல் இடம் பெற்றுள்ளனர். இந்த போட்டியில் நேபாள் ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி டெவலப்மெண்ட் ஃபவுண்டேஷன் மற்றும் இந்திய சங்கத்தின் நிறுவன தலைவர் சிவம் தாக்கூர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். சாதனை படைத்த மாணவர்களையும் தலைமை பயிற்சியாளர் சிகான் சிரில் வினோத் மற்றும் பயிற்சியாளர்கள் கோகுலகிருஷ்ணன், நிர்மல்குமார் ஆகியோரையும் சென்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன் பள்ளியின் முதல்வர் மற்றும் தாளாளர் அருட்தந்தை கிருபாகரநாதன், பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். ஸ்கூல் கேம்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டி டெவலப்மெண்ட் ஃபவுண்டேஷன் மூலம் இந்தியா மற்றும் நேபாள் ஆகிய நாடுகளுக்கு இடையிலான கராத்தே மற்றும் சிலம்பம் போட்டியானது நேபாளில் இருக்கின்ற பொக்ரா என்கின்ற இடத்திலே நடைபெற்றது. கடந்த வாரம் இந்த நிகழ்வானது நடைபெற்றது. இதிலே 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தினார்கள். இதில் எமது பள்ளி புனித சென்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஒண்டிப்புதூரிலே அமைந்திருக்கின்றது. இந்த பள்ளியை சார்ந்த எமது மாணவ மாணவிகள் பங்கேற்று தங்களுடைய திறமையை சிறப்பாக வெளிப்படுத்தினர். இதிலே இந்த பிள்ளைகள் 5 தங்கம் மற்றும் 7 வெள்ளி பெற்று எம்முடைய பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். எனவே இந்த நேரத்திலே எம்முடைய அனைத்து ஆசிரியர்கள் சார்பாக இந்த போட்டியில் பங்கேற்று தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி தங்கம் மற்றும் வெள்ளியை வென்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் என்ற சார்பாகவும் அனைத்து ஆசிரியர்கள் சார்பாகவும் மனமார்ந்த பாராட்டுதல்களையும் வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதோடு மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால், இந்த பிள்ளைகளிலே 5 தங்கம் வென்றவர்கள் ஆசிய போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கிறார்கள். இது எமது பள்ளிக்கு இன்னும் பெருமை சேர்த்திருக்கிறது. எனவே இந்த நேரத்திலே அதற்காகவும் இந்த பிள்ளைகளுக்கு நன்றிகளையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பிள்ளைகளை பயிற்றுவித்த உடற்கல்வி ஆசிரியர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே எமது பள்ளியின் சார்பாக மனமார்ந்த பாராட்டுதல்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த பிள்ளைகள் தங்களுடைய வாழ்விலே வெற்றி பெற தொடர்ந்து தங்களுடைய திறமையை வெளிப்படுத்த வாழ்த்துதல்களையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.